பெரம்பின் கீழே வளர்ந்தார், ஒரு மடியிலே அமர்ந்து வளர்ந்தார். சிறகின் கீழேன்னா இந்த 3 பேர், ஒருத்தர் விஸ்வக்சேனர், இன்னொருத்தர் ஆதிசேஷர், இன்னொருத்தர் கருடன். இந்த 3 பேரும் ஸ்ரீவைகுண்டத்தில் இருப்பார்கள். விஸ்வக்சேனர் கையில் பெரம்பு பிடிச்சிருப்பார். அந்த பெரம்பால தான் பரமபதநாதனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான். உலகத்தை எப்படி படைக்கணும், திருத்தணும். அப்படின்னா மூத்த மந்திரின்னு அர்த்தம். ஒரு பிள்ளை ராஜாவுக்கு இளவரசன் இருக்கான், வயசாகவே இல்லை. அந்த வயசுக்குரிய ஒரு படாட்டோப்பெல்லாம் இருக்காதா, அதனால் அப்படி தான் அவன் பேச்சு அப்படி தான் இருக்கும், எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதுக்காக இந்த 3 பேர் தான் மந்திரியான். கருடன் ஒரு மந்திரி, விஸ்வக்சேனர் ஒரு மந்திரி, ஆதிசேஷன் ஒரு மந்திரி. இவா 3 பேருக்கும் பொறுப்பு இந்த சின்ன பிள்ளைய பார்த்து வளர்த்து விடுறது தான் பொறுப்பான். இது இளவரசனாக இருக்காரு இல்லையா, அதனால நல்லது சொல்லி தட்டி கொட்டி வளர்த்து நன்னா நாட்டை ஆடுறாப்பல் ஆக்கணும். அதுக்காக விஸ்வக்சேனர் சொல்லி கொடுப்பறான். கருடன் தன் சிறகுக்கு கீழே பார்த்து பார்த்து கண்ணனை வளர்ப்பறான். அதே மாதிரி ஆதிசேஷன் தன் மடியில் உட்காத்தி வச்சுன்னே வளர்ப்பறான். இந்த 3 இடத்துலையும் பார்க்கலாமா இல்லையோ, கருடனுடைய சிறகுக்கு கீழே இருப்பார், ஆதிசேஷனுடைய மடியில் உட்காண்டிருப்பார், விஸ்வக்சேனர் பெரம்புக்கு பக்கத்தில் இருப்பார். இந்த 3 இருந்தது தான் அவருக்கு பழக்கம். ஆனால் சேர்த்து வச்சு இப்போ என்ன தெரியுமோ, கோபிமார்களுடைய முந்தானை தலைப்பில் வளருகிறார். அங்கே வளர்ந்தது எங்கே, இங்கே வளர்ந்தது எங்கே, ஆனால் அந்த 2 அவருக்கு சமம்ங்கிறது தான் இந்த ஸ்லோகம். கோபி கிருகே வர்தனம், கோபிகைகளுடைய கிரகத்தில் அவர்களாலே வளர்க்கப்பட்டே வளர்ந்தார். ததிரவைகி யத் பிருந்தாவன பண்டிதம் ததிரவைகி யத் தாண்டவம் சிக்ஷிதம்னு பராசர பட்டர் பாடினார். இந்த பிள்ளை நாட்டியத்தில் ரொம்ப பெரிய பிள்ளை. கண்ணனுக்கு நாட்டிய அவர் தான் திலகம், அவர் நாட்டியத்தில் ரத்னம் அப்படின்னு பேர் கொடுத்துடலாமா. என்னென்ன நாட்டியமோ 12 விதமான நாட்டியம் அவருக்கு தெரியுமா. இந்த நாட்டியம்லாம் எங்கே கற்றுண்டார் தெரியுமோ, கோபிகள் எல்லாம் தயிர் கடைவா, கடக் கடக் கடக்குன்னு 2 பக்கமும் இப்படி ஒருத்தர் பிடிச்சிக்கிறார், இப்படி ஒருத்தர் பிடிச்சிக்கிறார், சிலிகிரி சிலி சிலின்னு சத்தம் கேட்கும் இல்லையோ. அந்த சத்தம் நட்டுவாங்கத்துக்கு கையில் கட்டையை வச்சுன்னு தட்டுவாள் இல்லையோ, சரக் 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 அந்த தட்டுறதை வச்சுட்டு தாளமாக வச்சுட்டு தான் ஆடணும். பரதநாட்டியம் ஆடுறவா ஆடணும் இல்லையோ. அதை போல் இந்த ஊரில் இருக்கிற பெண்கள்லாம் தயிர் கடைஞ்சின்னு இருப்பாளாம், வெண்ணெய் திரட்டின்னு இருப்பாளாம். கண்ணன் வாசலில் நின்று எனக்கு ஒரு மடக்கு கூட, எனக்கு கொஞ்சம் வெண்ணெயை கூட, நீயே பண்ணிட்டு இருக்கியே, எனக்கு கூடனால் கொஞ்ச நேரம் ஆடி காட்டுன்னு ஒத்தி சொல்கிறாளாம். நான் தரேன் ஆடுன்னா, ஆடுறதுக்கு எனக்கு தாளம் வேணுமே, என்னால் நான் இந்த கடைஞ்சின்னு இருக்கேன் பார், இந்த கடைஞ்ச ஓசையை தாளமாக வச்சு நீ ஆடுன்றாளாம். ஆனால் இவருக்கு நட்டுவாங்கம் சொல்லி கடையை கற்றுக் கொடுத்து ஆட கற்றுக் கொடுத்ததே, இவருக்கு ஒரு பேர் கொடுத்துட்டா தலைப்பு கொடுக்கணுமோ இல்லையோ, பிருந்தாவன பண்டிதர். இப்படி நான் கேள்விப்பட்டது கூட சுவாமி, ஏதோ பரத சாஸ்திர பண்டிதர், சங்கீத சாஸ்திர பண்டிதர், வியாக்கரண பண்டிதர், மீமாம்ச பண்டிதர், பிருந்தாவன பண்டிதர்னா என்னதுன்னால் தயிர் கடையிற ஓசையை வாத்தியாராக வைத்துக்கொண்டு பரதநாட்டியம் கற்றுக்கொண்டவர். இதுதான் பிருந்தாவன பண்டிதர். தாண்டவம் சிக்ஷிதம், இதை வைத்துக்கொண்டு இவர் இங்கே ஆடின்னு இருக்கார், மடக்கு வெண்ணெய் கிடைக்குமான்னு. ஆனால் இவரை சேவிக்க முடியுமாங்கிறதுக்காக ஊரில் இருக்கிற ரிஷிகள், பெரிய பெரிய தேவர்கள் அத்தனை பேரும் அவர் கிடைப்பறான்னு 1000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். தபஸ் பண்ணி மோட்சம் கிடைக்குமான்னு அவன் மெனக்கட்டு இருக்கான். அவர் அங்கே இல்லவே இல்லை. இந்த தபஸ் பண்ணுறவனுக்கு நம்ம உண்மை சொல்லணும். நீர் யாரை குறித்து தவம் புரிகிறீர், ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிறவர் குறித்து. அந்த சுவாமி அங்கே இல்லை, உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ. அவர் இப்போ தான் கீழே பிருந்தாவனத்துக்கு வந்து வேற ஒரு இடத்துல ஆடின்னு இருக்கார், வெண்ணெய் கிடைக்குமான்னு. அப்படியா, நான் அவரை குறித்து தபஸ் பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்டே இருக்கும், அதுக்குள்ளே அவர் முடிச்சுட்டு வந்துடுவார். அவர் அதுக்காக போயிருக்கார். நீர் யார் என்ன ஆட்டம் ஆடினாலும் அவர் திரும்பி பார்க்க போகிறது இல்லை. அவருக்கு வெண்ணெய் கிடைச்ச அன்னைக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு திரும்பி வருவார். வந்த அன்னைக்கு நீர் தவம் பண்ணிட்டு இருந்தீர்னா மோட்சம் கொடுப்பார். அதுவும் கொடுப்பார். வெண்ணெய் காடும் பிள்ளையாகவும் நிற்பார். பல பேர் வீட்டில் அந்த சின்ன விக்கிரகம் இருக்கும், வெண்ணெய் காடும் பிள்ளை. 2 விக்கிரகம். ஒன்று வெண்ணெயை வச்சுட்டு ஒரு கையை கீழே ஊனிண்டு 2 முட்டிக்கால ஊனிண்டு குட்டி கண்ணன் இருப்பார். எல்லார் வீட்டிலும் அநேகமாக இருப்பார். கல்யாணத்துக்கு வச்சு கொடுக்குறதுனா கூட அதை முதல்ல கொடுத்துருவா. எங்கே போனாலும் அதை வாழ்ந்து வந்துடுவோம். அது சின்னவராக இருக்கார். இன்னொன்று ஒரு காலை கீழே ஊனின்னு இருப்பார், ஒரு காலை நாட்டியம் ஆடுற மாதிரி தூக்கின்னு இருப்பார். இந்த கையில் இப்படி வெண்ணையை தூக்கி பிடிச்சின்னு இருப்பார். நாபகச்சன்னு நதிஷ்டன்னு மித்யா கோபா சபதி நயனே மீளையன் விஸ்வகோப்தான்னு தேசிகன் பாடினார். நாபகச்சன், யசோதை பிடிச்சிட்டா, இவர் வெண்ணையை திருடினார்னு உடனே கட்டி வச்சு உதைக்க போறேன்பார்னு பிடிச்சிட்டா. பிடிச்சி கட்டிட்டாலும் இல்லையோ, அதனால போகணுங்கிறதுக்காக முயற்சிக்கார். ஓடி போடலாம், இங்கேருந்து தப்பிச்சுக்கலான்னால் அவள் கையில் பெரம்பு வச்சுன்னு இருக்கா, தாம்பு கயிறு வச்சுன்னு இருக்கா. அதை நல்லா சுருட்டி காலை தூக்கின காலையே போடுவேங்கிறா. போட்டுடுவ போல் இருக்கேன்னு பயந்து விம்மி விம்மி அழ ஆரம்பிச்சாராம். அழறியா, பொய்யும் சொல்லிவிட்டு பொய்யை அழுது வேற காட்டுறியா, வாயிலேயே போடுவேங்கிறாளாம். வாயை திறந்தா வாயில போடுறா, காலை தூக்கினா காலில் போடுறா. நிற்கவும் முடியல, ஓடவும் முடியல,
நாபகச்சன்னு திட்டன்னு. அப்ப அந்த கண்ணை பார்த்தா இவள்கிட்ட இப்படியும் போக முடியல, அப்படியும் போக முடியல. சர்வேஸ்வரன் வந்து நான் பிறந்து இவள்கிட்ட படுற பாடு வெறும்பிள்ள கூட பட்டிருக்காது. அவ்வளவு தூரம் யசோதை எடுத்து நான் படுறேனேன்னு அந்த கண்ணுல இந்த மொத்த பாஷையும் பேசுறதான். அந்த பாஷை பேசும் கண்ணல் என்னை எப்போதும் ரட்சிக்கட்டும்னு அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமா ஸ்லோகத்தை முடிக்கிறார். நாபகச்சன்னு நதிஷ்டன்னு மித்யா கோபகா, பொய் கோபன். மித்யான பொய்ன்னு அர்த்தம். அந்த கண்ணில் இருக்கிறது அத்தனையும் பொய். ஒண்ணுமே உண்மையெல்லாம் நினைச்சிடாதீங்க. அவருக்கு அது பேசியே தெரியாது. அது நேத்தே சாயங்காலம் முடிஞ்சுடுத்து. 8:30 மணியோட உண்மை சரித்திரம் எல்லாம் ஆயிடுத்து. இன்னைக்கு 6:30லேருந்து 8:30 வரைக்கும் மொத்தமே பொய்க்குத்தான் காலம். போன காலம் முடிஞ்சு போச்சு. இப்ப காலம் வேற. அந்த காலமே வேற. அது நேத்திக்கு ராமாயண காலம், இது கிருஷ்ணாவதாரத்துக்கு கிருஷ்ணாயன காலம். இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் பொய் பேசுவார், ஆனா அதனாலேயே மோட்சம் கொடுப்பார். திருடுவார், அதனாலேயே மோட்சம் கொடுப்பார். இந்த 2 சரித்திரம் பார்த்துட்டோம். ஒன்று பிறந்தது, மற்றொன்று வளர்ந்தது. ஆதௌ தேவகி தேவி கர்ப்ப ஜனனம், கோபீகிருஹே வர்தனம். 3வது மாயா பூதன ஜீவிதாபகரணம். இதுதான் முதல்ல வந்த விரோதி. பூதனை மாயா பூதனையாய் தன் மார்பிலே விஷப்பாலை ஊட்டி கொண்டு கண்ணனுக்கு பால் கொடுத்து கொன்று விடுவோம் கம்சன் அனுப்பிச்ச முதல் ஆள். அது முதல். அந்த ஸ்லோகத்திலே அடுத்ததை பார்த்துருங்க. கோவர்தனோத்தாரணம், இதுதான் கடைசி. கோவர்தன கிரிதாரியா முடிச்சுட்டார்னா அந்த 10 வயசு தாண்டிட போறதுன்னு அர்த்தம். முதல் 10 வருஷத்தை ஒரே வரியில் இருக்கிற 2 சரித்திரத்தில் முடிச்சுட்டார். இந்த கோவர்தன சரித்திரத்தோட தான் பெரியாழ்வார் திருமொழியிலையும் பாட்டு முடிஞ்சிடும். வண்ணமாடங்கள் சூழ ஆரம்பிச்சதுனால் அட்டுக்கு விஷோத்து பருப்பதம் முடிஞ்சால் இதுலேருந்து அதுதான் கிருஷ்ண சரித்திரம். அதுக்கப்புறம் இருக்கிற பாசுரெல்லாம் பெரிய கண்ணனை பற்றி, அது ரொம்ப யாரும் பேசவே மாட்டான். ராமன் இருந்தால் 12 வயசு ஆனாத்தான் பேச்சு. கண்ணன் இருந்தால் 12 வயசு ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எத்தனை புராணத்தில் என்ன ஸ்லோகம் இருக்குது பாருங்க, ஒன்று இருக்கவே இருக்காது. ஆனால் ராமாயணத்தில் 12 வயசு ஆச்சுன்னா தான் இப்போ தான் ஆரம்பிக்கலாம். அதனால் நேத்திக்கு சொன்னதுக்கு இன்றைக்கி சொன்ன ஸ்லோகத்துக்கும் உங்கள் கையில் இருக்கிற ஸ்லோகத்திலே வித்தியாசம் பாருங்க. முதல் ஸ்லோகம் ராமாயணத்தில் சொல்லச்சே தபோவனாதி கமனம்னுட்டு பாலகாண்டமே இல்லை, சீதா கல்யாணமே இல்லை, குழந்தைய பற்றியே இல்லை. ஆனால் இன்னைக்கு குழந்தைய பற்றித்தான் ரெண்டுமே. முதல் வரி முழுக்க அதுதான். பிறந்தது தேவகியினிடத்தே, வளர்ந்தது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போனார் கோகுலத்தே. ஒரு வரி முழுக்க பிறந்ததுக்கும் வளர்ந்ததுக்கும் சொல்லிட்டார். வளர்ந்த சமயத்தில் யாரெல்லாம் விரோதிகள் வந்தார்னால் முதல் விரோதி பூத்தனா, கடைசி விரோதி கோவர்தனம். விரோதினா விரோதி இல்லை, மழை கொட்டினத்துக்காக அவனிடத்துலேருந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக கோவர்தனோத்தாரணம். இதுலேருந்து அது வரைக்கும் எல்லாமே ஒத்தொத்தராக கண்ணன் அழிக்கணும்னே வந்திருக்கார்கள். நடக்குமோ? மாயோம் தீய வலவல பெருமாவஞ்ச பேய்விய, இது ஆழ்வாருடைய அழகான பாட்டு. தூய குழவியாய் விடப்பாலமுதா அமுது செய்திட்ட மாயன் பூத்தனை வேணும்னு இவன் அழிச்சுடணுங்கிறதுக்காக தன் மார்பில் விஷத்தை ஊட்டி கொண்டு அந்த பாலை கொடுத்து குழந்தைய கொன்னுடணும். இவர் வேணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி கீழே படுத்துட்டு இருந்தார். ஒன்று மரியாதா போல அவளு வந்தா, எடுத்து குழந்தைய மடியில் வச்சுன்னு பால் கொடுக்க ஆரம்பித்தா. இவர் மாட்டேன்னு பிடிச்சிருக்கணும். இவர் தான் சர்வஜனாச்சே, சர்வேஸ்வரன் தானே. அப்போ இவ எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சு போயிருக்கும். அப்போ வேண்டான்னு சொன்னாரான்னால் சொல்லலை, வேகமாக ஆசையோடு இழுத்தாராம். அதுதான் அவர் மாயம். ஆசையை இழுத்தார். பசி அதிகமாக இருந்தது, பால் வந்தது, பாலோட சேர்ந்து இன்னொன்று வந்துடுது. பால் வந்தது, பாலோட பிராணனும் வந்துடுது. பிராணனே படுத்தவளுக்கு. ஆனால் இழுத்த வேகத்தில் பால் இங்கேருந்து வந்தால் பின்னாடியே தானே பிராணன் இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் ஹிருதயம் இருக்குது, ஹிருதயத்துக்குள்ளே தான் பிராணன் உட்காந்துருக்கு. அப்போ பிராணனை இழுத்துட்டார். பிராணனோட அவள் முடிந்தால் திரிகவ்யூதி, 12 மைல் தூரத்துக்கு அவள் சரீரம் இருந்துதான். அவ்வளவு பெரியவ சரி தடால்னு கீழே விழுந்து, அதுக்கு மேலே சின்ன குழந்தை ஓடி ஆடி விளையாடின்னு இருக்கார். இது அவளை கொன்னது கூட ஆச்சரியம் இல்லையா, ஊருக்கே ரொம்ப வியப்பு. யசோத கிட்டக்க வந்து, நம்ம குழந்தை போய் இப்படி இவள்கிட்ட சிக்கிண்டுதே, நான் பால் கொடுக்க வேண்டியதுக்கு எத்தனை நாள் ஏங்கினேன், மாட்டேன்னு தள்ளி விட்டுட்டு ஆசையா இவள்கிட்ட பால் குடிச்சிருக்கேன், இந்த பிள்ளைய நான் என்னன்னு சொல்லுவேன். அவளுக்கு ஒரு வருத்தம், இது நான் பைத்தியக்கார பிள்ளையா இருக்கும் போல் இருக்கு. நான் ஒருத்தி நல்ல அமுதமயமான தாய்முலைப்பாலில் அமுதருக்க தவழ்ந்து தளர்நட இட்டு சென்னு பேய்முலை வாய் வைத்து பித்தரன்னே பிறரேச நின்னாயின்னு பாசம். ஊரெல்லாம் இந்த பிள்ளை பாட்டு பைத்தியம்ங்கிறதான். ஏனால் தாய் முலைப்பாலில் அமுது இருக்க, தாயோட பால் அமுதமாக இருக்குது, வேண்டான்னு தள்ளி விட்டுட்டு நம்ம வீட்டு பிள்ளையே நம்ம நல்லெல்லாம் பண்ணி சக்கரை பொங்கல்லாம் பண்ணுவோம், தோசையெல்லாம் வாத்துருப்போம், இட்லியெல்லாம் கொடுப்போம். இதெல்லாம் கொடுத்தா வேண்டாம் பிடிக்காதுன்னு.
எங்கேயோ நம்ம ஒன்று விட்ட உறவுக்காரா யார் வீட்டுக்காவது ஒரு நாள் போயிருப்போம். போயிருக்கிறச்சே அவள் வந்து உன் பிள்ளை தோசை சாப்பிடுவனும் இப்படின்னு அவள் கேட்டா. மாட்டவே மாட்டான், இவ சொல்லிடுவோம். ஆனால் அந்த பிள்ளை சோதனையாக அன்னைக்கு பார்த்து அவள் நேத்திக்கு பண்ண தோசையை பண்ணி சாப்பிடும். இன்னைக்கு பண்ணி கொடுத்துருந்தா கூட தேவையில்ல. அவள் ஏதோ ஒன்று கல்லில் முதல் தோசையை குத்தி எடுக்கவே வராத துண்டு துண்டாக வச்சுருப்பா பாருங்க தோசை. அதை போல் ஒன்று நேத்திக்கு பண்ணி பாக்கி இருக்குது, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இன்னொன்று இருக்குமான்னு. அப்போ தான் எனக்கு நிஜமான வெட்கம். இந்த பிள்ளை இனிமேல் கூட்டிகிட்டே போகக்கூடாது. ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போனால் நமக்கே கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத வெட்கமாக பட வச்சுடுறான். இதே தான் கண்ணன். என்னத்தை யசோதை கொடுக்குறேன்னு சொன்னாலும் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளிடுவார். ஆனால் இவள் விஷப்பால் கொடுக்க என்னமா இருக்குது தெரியுமா? அவள் கொடுக்குற விஷப்பால் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா நீ கொடுக்குற அமுதப்பால் எனக்கு பிடிக்கல, இவள் கொடுக்குற விஷப்பால் தான் பிடிச்சிருக்குன்னு அதை சாப்பிட்டாரோ இல்லையோ ஊரெலாம் சொல்கிறதான். இந்த பிள்ளைக்கு போய் நீ இந்த மெனக்கெடுற, இதுவானா அவள்கிட்ட போய் விஷப்பாலை சாப்பிடுவேங்கிறது, இதுக்கு போய் நீ விழுதுற சரி என்னால் அப்போ தான் அவளுக்கு வெட்கமாக இருக்குமா. நாளிலேருந்து இப்படி பண்ணியானா பாரு, நான் தரேன் தரேன்னு சொல்லச்சே மாட்டேன்னு சொல்லிட்டு குளிக்கவானா வர்றதில்லை, பூச்சூடவானா வர்றதில்லை, படிக்கவானா பேச்சே இல்லை. 10 வயசாச்சே ஏதானு ஒரு நாள் பாடத்துக்கு போனார். யாராவது ஒரு குரு, இதே ராமனா இருந்தால் இந்த குரு, வசிஷ்டர் குரு, சரபங்கர் இருக்கார், சுதீஷ்ணர் இருக்கார், அகஸ்தியர் இருக்கார், விஸ்வாமித்தர் இருக்கார், பாக்கியே இல்லை. அது போல் கண்ணனுக்கு யாரான்னு இருப்பாளான்னால் எல்லாருக்கும் நான் தான் குரு, நான் சொல்லி கொடுத்து தான் எல்லாரும் தெரிஞ்சுக்க போகிறா. இந்த உலகத்துக்கே நான் தான் பகவத்கீதை கீதாச்சாரியனாக இருந்து கொடுத்துருக்கேன். போரா குறைக்கு பேர் விட்டு போட போகிறதேன்னு பார்சாதி பெருமாள் கீதாச்சாரியன் பேர் வச்சுன்னுட்டார். ஆச்சாரியன் பேர் வச்சாச்சுன்னா அப்புறம் பார்த்துப்போம் சாமி, ஆச்சாரியனோ இல்லையோ அப்புறம் பார்ப்போம். பேர் வந்துடுதோ இல்லையோ, பேர் வந்ததுனால யார், அதுவும் கோவிலை கட்டி அதுக்குன்னு 50 500 வருஷம் 5000 வருஷம் பழசாகி நீளோதம் வந்தலைக்கும் மாமயிலை மாவல்லி கேணியான் ஐந்தளவாய் நாகத்தனை என் இவர் தான் திருவல்லிக்கேணி பிருந்தாரண்ய க்ஷேத்திரம் பார்சாதி பெருமாள் கீதாச்சாரியன் இத்தனை பேர் வச்சுட்டாருன்னா யாரானு இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஒரு பொய்யையே திரும்பி திரும்பி சொன்னால் அது உண்மையாயிடும். இவர் அதே போலத்தான் தான் ஆச்சாரியன் இவர் படிக்கவே இல்லை, யார்கிட்டையும் போல. இதுக்காகத்தான் குறதீர சாந்தீபனின்னு ஒருத்தர்கிட்ட போனார். உஜ்ஜைன் அவந்திகா நகரம். அங்கே போய் 64 நாள் தங்கினாள். எண்ணி 64 நாள் 64 கலைகளை அந்த சுவாமிகிட்ட கற்றுனார். நான் போயிட்டு வரேன், படிப்பு முடிஞ்சு படுத்துட்டான். இது ரொம்ப சுருக்கமான படிப்பாக இருக்குது சுவாமி. இதை போல் இந்த பள்ளிக்கூடத்துக்காரர்கிட்ட சொல்லணும், நீங்கள் வெறும் 64 நாள் நடத்துங்க, நடத்தினா ரொம்ப நன்னா இருக்கும்னா ஒரு பெற்றோர் சேர்க்கவே மாட்டான். அப்புறம் இவர் 64 வருஷம் படித்தாலே படிப்பு போகிறலைங்கிறா. அவர் வந்தார், படித்தார், கிளம்பியே போயிட்டார். போகிற சமயத்துக்கு குருவே உமக்கு நான் குருதட்சணை கொடுக்கணும், என்ன வேணும்னு கேட்டார். காதல் என்மகம் புகலிடம் காணேன், ஓதுவாய்மையும் உவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன். உமக்கு இத்தனை பாடம் கற்றுக் கொடுத்தாரே, அவர் கை கூப்பின்னு சொல்கிறார், என் பிள்ளைய ஒரு நாள் சமுத்திர ஸ்நானத்துக்கு போகிறச்சே தொலைச்சுட்டேன், நீ தான் கண்டுபிடிச்சி கொடுனால். ஓ அப்படியா, பிள்ளைய காணுமான்னு இவ தேட ஆரம்பித்தார். எங்கே தேடினாலும் கிடைக்கல. சமுத்திரத்திலே போய் நின்று உங்கள்கிட்ட இருக்காரானால் நீயே வேணா தேடிக்கோன்னா பஞ்சஜனன்னு ஒரு அசுரன். அப்போ தான் அந்த அசுரனை அழித்து அவனிடத்துலேருந்து உள்ளே அவன் உடம்புல பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு இருந்தது. அந்த சங்கை எடுத்து இடது கையில் பிடிச்சிருந்தாராம். பஞ்சஜனங்கிற அசுரனோட உடம்புல வந்ததுனாலே பாஞ்சஜன்யம்னு அந்த சங்கத்துக்கு பேர் வந்தது. அப்புறம் இப்படி அப்படி எங்கேயோ தேடி அந்த பிள்ளையை கூட்டுன்னு வந்துட்டார். கூட்டுன்னு வந்து குரு தட்சிணையாக அவர்கிட்ட கொடுத்து அதை வாழ்ந்து தான் கடைசியில் சரித்திரமே ஆச்சு. இவர் படிக்க போன 64 நாளைக்குள்ளே எவ்வளோ பாடு பாருங்க. இதை விட நம்ம படிக்கிறது 12 வருஷம் படித்தா கூட ஒழுங்காக படிச்சுட்டு வரமோ இல்லையோ, இவர் படித்தது 64, அதுக்கு 1000 ஆபத்து, இப்படியே இருந்திருக்கிறாரே. ஆமாம், அதனால் வேண்டி தேவர் பிறந்தார், பிறந்தவர் போய் வளர்ந்தார், பிறந்த அன்னியிலேருந்து இந்த குழந்தைக்கு பால் கொடுத்ததே ஒரு பூத்தனா அசுர பெண்ணு. ஆனால் அவள்கிட்ட குடிக்கிறாரே தவிர அம்மாவிட்ட குடிக்கிறது இல்லை. அதைத்தான் 3ஆவது சொன்னார், மாய பூத்தனா ஜீவிதாபகரணம். அவருடைய பாலை வாங்குற வேகத்தோட பிராணனையும் சேர்த்து வாங்கிவிட்டால். ஹான் அலறிக்கொண்டு கீழே விழுந்தார். கோவர்தனோத்தாரணம். இதுக்கு நடுவில் நிறைய சரித்திரம் இருக்குது. இது ஏக்க ஸ்லோகமாக இருக்கிறதுனால மொத்தத்தையும் சுருக்கிட்டார். முதல் சரித்திரம் சொன்னார், கடைசி சரித்திரம் சொல்லிவிட்டார். இதுக்கு நடுவில் நடந்த பல ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த சரித்திரத்தில் 1-2 விஷயத்தை மட்டும் சேர்த்து இதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்கிறேன். பார்த்தா மேலோட்டமாக இதுதான் கதைன்னு தோணும், ஆனால் உள்ளூரை பார்த்தா வேற. பூத்தனா பாலகாத்தினின்னு சொல்லுவார்கள். பூத்தனைக்கு 2 மார்புகள்லேருந்து பால் வந்தது இல்லையோ. பூத்தனைங்கிறது என்னது? 2 மார்பில் பால் வந்ததுங்கிறது என்னது? அவித்யாங்கிறது தான் பூத்தனை. நேற்றே இந்த அவித்தியை பற்றி சொன்னேன். பொய் நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் நின்ன நீர்மை இனியாமுறாமைன்னு திருவிருத்தத்தில் முதல் பாசுரம்னு. அதை போல தான் அவித்யா. அவித்தியினால் நமக்கு 2 ஆபத்து.
அகங்காரம், மமகாரம். நல்ல ஞானம் இருந்ததுனால் அகங்காரம் வராது. நல்ல ஞானம் இருந்தா மமகாரமும் வராது. ஞானம் இல்லை, வித்யை இல்லைன்னால் அகங்காரம், மமகாரம் வரும். அது என்னது? அகங்காரம், மமகாரம்னா என்னது? அப்படி ஆணவத்தோடு இருக்கிறது, யாரையும் மதிக்காமல் இருக்கிறது, நான் தான் இருக்கிறது, இதுதானே தோணும்? இல்லை, அது அதனால ஏற்பட்டது. அகங்காரம்னு சொல்றது நான் இல்லாததை நான் நினச்சிக்கிறது அகங்காரம். ஒரு விஷயம் நான் இல்லை, ஆனால் அதை நான் நினச்சிக்கிறேன். எது நான் இல்லை, எதை நான் நினச்சிக்கிறேன்? இந்த உடல் நான் அல்லேன், இந்த சரீரம் நான் இல்லை, நான் ஆத்மா. அகங்கிற சொல் எப்போதும் ஆத்மாவை குறிக்கும். இதம்ங்கிற சொல் சரீரத்தை குறிக்கும். இதம்னா இது, அகம்னா நான். நான் எப்போ சொன்னாலும் ஆத்மாவை குறிக்கும், இதுன்னு எப்போ சொன்னாலும் சரீரத்தை குறிக்கும். நான் என்பதும் இது என்பதும் ஒன்றா? நான் என்பதும் இது என்பதும் ஒன்றா? இது புத்தகம், நான் ஆத்மா. நான் புத்தகமா? இல்லையே, நான் புத்தகம் இல்லையே. இது மோதிரம், இது மோதிரம், நான் ஆத்மா. நான் மோதிரமா? இல்லையே. இது சரீரம், நான் ஆத்மா. நான் சரீரமா? இல்லை. முதல் 2-3 சொல்லச்சே தைரியமாக தலையாடிட்டு, ஆனால் அந்த கடைசி சொல்லச்சே ஆமாம் நான் இந்த சரீரத்துக்குள்ளே தானே இருக்கேன்னு ஒருத்தர் சொல்லுவார். சரீரமே நான் தானான்னு ஒருத்தர் சொல்லுவார். சரீரத்தை தவிர ஆத்மா ஒன்று உண்டான்னு ஒருத்தர் கேட்பார். இப்படியே வெவ்வேறையாக கேட்டுட்டு இருந்தால் ஆக மொத்தத்தில் உண்டா இல்லையா? கிடையாது. இல்லை, நான்றது வேற தான், சரீரம்ங்கிறது வேற தான். இது பேச்சுவாக்கில் பார்த்தாலே தெரியும். என்னோட காலு, என்னோட கை, என்னோட மூக்கு, என்னோட நாக்கு, என்னுடையங்கிற வேற்றுமை ஒரு வந்தாலே அந்த வஸ்து வேற இல்லையா? என்னுடையனாலே வேற்றுமை ஒரு பொருள். ஐ, ஆள், கூயன், அது கணிதத்தில் ஏதோ 3வது 5வது 8வதுல படித்தாப்பில் இருக்கும். கொஞ்சம் அப்பப்போ இலக்கணமும் ஞாபகப்படுத்திங்க. ராமனை, ராமனால், ராமனுக்கு, ராமனோடு, ராமனுடன், ராமனுக்காக, ஐ, ஆள், கூயின், அது கண், 7 வேற்றுமை உருவு படித்தோமோ இல்லையோ. எந்த வேற்றுமை உருவு வந்தாலும், முதல் வேற்றுமை உருவு தவிர பாக்கி எந்த வேற்றுமை உருவு வந்தாலும் அவ்விரண்டு சொற்களும் குறிக்கும் பொருள் ஒன்றல்ல. இந்த சொல்லு ஒரு பொருளை குறிக்கிறது, இந்த சொல்லு இன்னொரு பொருளை குறிக்கிறது. இதுக்கும் அதுக்கும் ஒரு வேற்றுமை உருவு போட்டுட்டீள்னாலே இந்த சொல்லு வேற, அந்த சொல்லு வேற, இது அந்த பொருளே வேற. இப்படி வச்சுப்போமா, மண் குடம், மண் குடம் ரெண்டும் முதல் வேற்றுமை உருவு தானே. மண்ணுன்னு சொன்னாலும் முதல் வேற்றுமை பிரதமா விபக்தி, குடம்னு சொன்னாலும் பிரதமா விபக்தி. மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னு சொன்னால் திருத்தீயா, அப்போ அது 3வது விபக்தி. மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னு சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சு போயிடும் மண்ணு வேற குடம் வேறேன்னுட்டு. மண்ணு வேற, குடம் வேற. நூல் புடவை, நூலால் ஆக்கப்பட்ட புடவை. பட்டுப்புடவை, பட்டால் ஆக்கப்பட்ட புடவை. தங்க அட்டிகை. தைரியம் இருந்தால் சொல்லும் சுவாமி, நீ ஏதோ 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது ஞாபகம் வச்சு இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. தங்கத்தில் அட்டிகையா உண்டா இல்லை வெள்ளியா இருக்கும்? நான் யோசிச்சு பாருன்னா, வெள்ளியாவது சொல்லிடணும். இப்போ அதுக்கும் வழி இல்லை. தங்க அட்டிகைன்னு சொல்ல முடியல, வெள்ளி அட்டிகைன்னு சொல்ல முடியல. பின்ன என்னவா சொல்லலாம்னால், முடிஞ்சால் புஷ்பத்தில் வாங்கி பண்ணிக்கலாமானால் அது 200 ரூபா. எதுவாக இருந்தாலும் எங்கெங்கேயோ ஆகாசத்தில் போய் நின்னால், நான் ஏதோ வைகுந்தம் மட்டும்தான் ஆகாசத்துலேன்னு இத்தனை நாளாக நினச்சிருந்தேன், ஆனால் விலைவாசி அங்கே தான் இருக்கும்னு அவ்வளோ ஏறி போயிடுத்துன்னு சொல்லிக்க வேண்டியதான். எதுக்கு சொன்னேன்? இப்போ மண்ணால் ஆக்கப்பட்ட குடத்தை மண் குடம்னு சொல்கிறேனே. மட்குடம், தங்கச்சங்கிலி, வெள்ளி ஆபரணம், நூல் புடவை, பட்டு வேஷ்டி. இப்போ நான் சொன்ன எந்த இடத்துலையும் வேற வேற்றுமை உருவு இல்லை, முதல் வேற்றுமையிலேயே தான் சொல்லியிருக்கேன். அந்த ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன் அந்த முதல் வேற்றுமையில் ஒன்றுன்னு சொல்ல முடியறதுன்னா, இதுதானே மூலப்பொருள். இந்த மூலப்பொருளால் தான் அது ஆக்கப்பட்டிருக்கு, அதனால தான் முதல் வேற்றுமையில் வருது. இல்லைன்னா வருமானு கொஞ்சம் பாருங்களேன். மர வேஷ்டி நான் சொல்கிறேன். இப்போ மர வேஷ்டி சாமி, நான் அது ஏதோ உங்கள் தலையை கொஞ்சம் சரிப்படுத்தி பார்த்துக்கும். மர வேஷ்டின்லாம் ஒன்றும் வராது, வந்தால் நூல் வேஷ்டியாக தான் வரும். ஏன் மர உரி, மாந்தோல் மர உரி, மரத்தால் வேஷ்டி உண்டு. ராமன் 14 வருஷமும் கட்டியிருந்தார். மரத்துலேருந்து மரப்பட்டை எடுத்து தான் கட்டிட்டு. அப்படியா? அப்பன்னா உண்டு சுவாமி. அப்போ அந்த காரண காரிய சம்பந்தம் இருந்தால்தான் ஒரு வேற்றுமையை ஒத்துக்கொள்வீர்கள். காரணம் காரியங்கிற சம்பந்தம் இல்லைன்னு வச்சுங்க, வேற்றுமையை மாற்றித்தான் ஆகணும். இத்தால தான் அதுன்னு சொல்லணும், இத்தைன்னு சொல்லலாம். ராமனை வணங்குவீர், ராமனால் இந்த காரியம் நடந்தது, ராமனோடு சேர்ந்து லக்ஷ்மணன் சென்றார், ராமனுக்காக நான் பக்தனாக வாழ்கிறேன்,
ராமன் வேற, நான் வேற தானே. ராமபக்தன்னு சொல்லச்சே ராமனும் பக்தனும் ஒண்ணா? எத்தனை பேர் ராமபக்தன் ராமபக்தன் ராமதூதன்கிறா. ராமதூதன்னு சொன்னா ராமனும் தூதன் ஒண்ணா? ராமனுக்கு தூதன், ராமனுடைய தூதன். அப்ப அவர் இவர் வேற தானே. அதே போலத்தான் இதுவும். நான் சரீரம்னு சொன்னதே இல்லை. நான் எப்ப நான் தலைன்னு சொல்லியிருக்கேன்? நான் கண்ணுன்னு சொல்லியிருக்கேனோ? நான் நாக்குன்னு சொல்லியிருக்கேனா? சொன்னதே இல்லை. என்னுடைய நாக்கு, என்னுடைய கண்ணு, என்னுடைய தலை, என்னுடைய கால். அப்படின்னாலே அந்த என்னுடையங்கிற நான் வேறே, காலும் கையும் நாக்கும் மூக்கும் வேறேன்னு தெரியலையா? இது தெரிஞ்சுட்டால் ஓ சரீரம் வேறே ஆத்மா வேறேங்கிற உண்மை புரியும். புரிஞ்ச பிற்பாடும் வலிக்கச்சே கட்டமாக தான் இருக்கும். சரீரம் வேறேன்னு தெரிஞ்சுட்டதுக்காக சுவாமி என்னுடைய தலைக்கு தனியாக வலிக்கிறது, இப்போ நான் சொன்னது அதுதான், நான் சொன்னது அதுதான். ஆனால் அந்த மாதிரி சொல்ல முடியுமானால், சாமி இந்த நிமிஷம் உங்களுக்கு தலையில் வலியில் பேசின்னு இருக்கீர், 1/2 மணி கழிச்சு உங்களுக்கு தலைவலி வரச்சே உமக்கே தெரியும், எனக்கு ஒன்றும் வலிக்கலை, என் தலைக்கு வலிக்கிறதாம். யார் சொல்லுவா அப்படின்னுட்டு? அப்படின்னா நான் என்ன தெரியுமா சொல்லிக்கணும்? இந்த பிறவியில் ஆத்மாவாகிற நான் இத்தனை வசரத்தில் ஆணாகிற உடம்பை ஏற்றுக்கொண்டு அந்த உடம்புக்கு என் தாய் தந்தை கிருஷ்ணன் என்று பேர் வைத்து உலா வந்து கொண்டிருக்கிறேன். என்னை பற்றி கேட்ட உடனே நான் இப்படி தான் சொல்லணும். அடுத்த நாள்லேருந்து என்கிட்ட யாரும் பேசவே மாட்டான். நீ இப்படியே எல்லார்ட்டையும் நான் சொல்ல ஆரம்பித்தேன். உண்மை தான், நான் இப்போ சொன்னதா உண்மை. ஆனால் இப்படி சொல்ல முடியுமா? அதைத்தான் அகங்காரம்ங்கிறா. அகம் நான், அனகம் நான் இல்லை, இந்த சரீரம் நான் இல்லை. அனகத்தை அகம் என்று நினைக்கிறேனோ இல்லையோ, அதுதான் அகங்காரம். அனகமான சரீரத்தை அகம் நான் நான் தப்பாக நினைக்கிறேன். இது உண்மை இல்லை. அந்த சரீரம் இல்லை, நான் அந்த சரீரம் அழியும், அதுக்கு அறிவு கிடையாது, அந்த பஞ்சபூதங்களால் ஆனது, அது சத்வரஜஸ்தமஸால் ஆனது. இது எதுவுமே ஆத்மாவு கிடையாது. பஞ்சபூதங்களால் சத்வரஜஸ்தமசு கிடையாது, அழியாது, அறிவுண்டு. இத்தனையிலையும் அது வேறுபட்டிருக்கிறச்சே நான் உடல் நினச்சிட்டேனால் இதைத்தான் அகங்காரம்னு சொல்லணும். அதனால ஆணவம் செருக்கு இதெல்லாம் அப்புறம் வந்த கதை. முதல்ல சொன்னது அனகமான சரீரத்தை அகம் அகம்னு பிரமிக்கிறேன். பிரமிச்சு போயிட்டாருன்னா நம்ம சொல்றது வியந்து போயிட்டாருங்கிற அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கோம். பிரமித்தல்னா மயங்குதல்னு அர்த்தம்.